அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். அதில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும். இதில் இயல் 3 இலக்கண பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின் அதற்குரிய வினாக்கள்: தொடர்களை பொருள் மயக்கமின்றி எழுத வழிகாட்டும் உரைநடை நெறிகளை பின்பற்றி 5 தொடர்களை எழுதுக. 1. சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் வேறுபாடு ஏற்படும். அதனை அறிந்து பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு: 5 மாடி வீடு. அடுத்தது சேர்த்து எழுதும்போது 5 மாடி வீடு. அதாவது ஒன்று மாடி வீடுகள் தனித்தனியாக இருக்கக்கூடிய 5 மாடி வீடுகள், இன்னொன்று ஒரே அடுக்கு குடியிருப்பு என்று அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி 5 வீடுகள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற பகுதி. அடுத்தது 2. வல்லின மெய்களால் ஏற்படும் பொருள் வேறுபாடுகளை அறிந்து பயன்படுத்த வேண்டும். வல்லின மெய்கள் என்பது கசரதபர, இக்கு, இச்சு, இட்டு, இத்து என்று சொல்லக்கூடிய 6 வல்லின மெய்கள். உள்ள கருத்து அதாவது தன்னிடம் இருக்கின்ற கருத்து. அடுத்தது உள்ள கருத்துனா மனதில் இருக்கின்ற கருத்து. 3. எழுதும் பொழுது காற்புள்ளி இடாமல் எழுதினாலோ இடமாற்றி காற்புள்ளி இட்டாலோ தொடரில் உள்ள சொற்கள் அத்தொடருக்கு உரிய முழுமையான பொருளை தராமல் வேறு பொருளை தந்துவிடும். எனவே அறிந்து பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு: அவள் அக்காள் வீட்டுக்கு சென்றாள். அவள் அக்காள் வீட்டுக்கு சென்றாள். ஒரு பொருள் அந்த பெண் அக்கா வீட்டுக்கு சென்றாள். இன்னொன்று தனக்கு தெரிந்த பெண்ணோட அக்காள் வீட்டுக்கு அவள் சென்றாள் என்ற பொருள். 4. தமிழில் உள்ள சில இடைச்சொற்கள், சொல்லுறுப்புகள், விகுதிகள் ஆகியவற்றை தொடர்களில் சொற்களில் சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் வேறுபாடு தோன்றுகின்றது. எடுத்துக்காட்டு: வீட்டிலிருந்து சென்றான். வீட்டில் இருந்து சென்றான். இருந்துன்னா தங்கின்னு அர்த்தம். 5. தொடர்கள் அமைக்கும்போது தேர்ந்தெடுத்த சொற்களையும் சொற்களுக்கு உரிய தெளிவான பொருளையும் தொடரமைப்பு மாறாமல் அமைத்தல் வேண்டும். எடுத்துக்காட்டு: ஆண்டுதோறும் மறைந்த ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். மறைந்த ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் என்ற 2 தொடர்களுக்கு தொடரமைப்பு இடைவெளி சொற்களால் பொருள் வேறுபடுகின்றது. இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.